ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டிலே தேங்காய் எண்ணெய் செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து 9 தேங்காவை எடுத்து உடைச்சி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து 8 மணி நேரம் வெளியில் வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் நுரைச்சி வந்துருக்கு பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். 8 மணி நேரம் வெளியில் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை தூக்கி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். கரெக்டாக 10:40 நைட்டு நாங்கள் தூக்கி உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கல. மறுநாள் பார்த்திங்கன்னா 12:45 தான் எடுத்துருக்கோம். ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்துச்சு, அதனால் எனக்கு டைம் கிடைக்கிறத நான் எடுத்து செய்ய முடிஞ்சிச்சு. உங்களுக்கு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஓகே தான். அதிலே சூப்பராக செட் ஆகி வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிட்டால் கெட்டு போகும்னா பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பன்னீர் கட்டி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். விறகடுப்பில் வந்து நல்லா இரும்பு சட்டியாக எடுத்து அடிக்கனமான சட்டியாக நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. நம்மளுக்கு சூப்பராக அது வந்து செய்ய வரும். இப்போ அந்த கட்டி எல்லாத்தையும் மட்டும் இதில் சின்ன சின்ன இதாக இருந்து எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் நல்லா எடுத்து போட்டு நல்லா அதை வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதோட வந்து தண்ணியும் வேஸ்ட் கிடையாது. இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து செடிக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணியும் கையோடு நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். இல்லைனா வச்சுட்டோம்னா கொஞ்சம் சோம்பேறி ஊற்றாமல் மறந்துடுவோம். அதனால் கையோடையே நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் ஊற்றிடலாம். செடிகளுக்கு ரொம்ப இது நல்லதும் கூடங்க. அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணியை. இப்போ பாருங்கள், நான் செடிக்கு ஊற்றிட்டு வர அந்த டயத்துக்குள்ளேயே அது நல்லா ஓரளவுக்கு மேலே பாருங்கன்னா எண்ணெயாக தெரிய ஆரம்பிச்சிருச்சா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் 12:45 வச்சேன். கரெக்டாக 1:10 எனக்கு ரெடியாகி வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரம் டைம் இதுக்கு ஒதுக்குனாங்களே போதும். கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு தேங்காய் வந்து முருகி வந்துடும். நம்ம நெய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா முருகி வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் தான். இதே மாதிரி நல்லா முருகி வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஹோம்மேட் தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறதோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.